எனது நண்பர் ஒரு ஆடிட்டர். அவர் சொன்ன ஒரு நிகழ்ச்சியான சம்பவத்தை தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். ஒரு வயதான தம்பதியினர், அவங்க பசங்களை அழைக்கிறாங்க. 2 பசங்க வராங்க. அப்பா சொல்கிறாருப்பா, வயசாயிடுச்சு, எங்களுக்கு அம்மாவுக்கும் வயசாயிடுச்சு, அதனால சொத்தெல்லாம் பிரித்து வைக்கலாம் நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். நமக்கு இருக்கிற தோப்பு வீடு கீழ்த்தளத்தை நீ எடுத்துக்கோ, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை வந்து தம்பி எடுத்துக்கிட்டோம், அதே மாதிரி தோப்பு நிலத்தையும் சரிசமமாக பிரிச்சிருக்கிறேன்ப்பா அப்படின்னு ஒரு பெருமித உணர்வோடு சொல்கிறாரு. அண்ணன் சொன்னானா, அப்பா நான் வந்து அமெரிக்காவில் செட்டில்டு, நான் வந்து இங்கே இருக்க போகிறது கிடையாது, நீங்கள் இருக்கீங்கன்னு தான் 10 வருஷத்துக்கு ஒருக்காவே நான் அப்படி வந்து பார்க்க வரேன், அதுக்கப்புறம் நான் எப்படி வரப்போகிறேன் என்னன்னா எனக்கு தெரியல, அதே மாதிரி விவசாயமும் நான் பார்க்க போகிறது கிடையாது, அதை விற்கவும் முடியாது என்னால், பூர்வீக சொத்து அது இதுலாம் சொல்கிறீங்க, அதனால் நீங்கள் தம்பிக்கு கொடுத்துருங்கப்பா அப்படின்ட்டான். தம்பி என்ன சொல்லியிருக்கேன், நானும் கனடாவில் செட்டில்டு, என் லைஃப் ஸ்டைலே வேறு, என் பசங்களாம் அங்கே வருவாங்களான்றதெல்லாம் சந்தேகம்ப்பா, அதனால் வந்து நானும் என்ன பண்ண போகிறேன், வீட்டை பூட்டி தான் வச்சுருக்கணும், இல்லாட்டி வித்தரணும், அதே மாதிரி தான் நிலமும், அது நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்து, விற்கவும் எங்களுக்கு மனசு இருக்காது, அதனால் எனக்கும் வேண்டாம்ப்பா, அதனால் நீங்கள் பார்த்து என்னன்னோ செய்யுங்க, அதுக்கப்புறம் யோசிச்சு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பசங்க வேண்டான்ட்டு போயிட்டாங்க. அப்படி சொல்லிட்டு போகிறப்ப அந்த பையன் சொன்னான்னா, இப்போ அங்கே பாருங்கள், நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இனி நல்லா என்ஜாய் பண்ணுங்க, எங்களுக்குன்னு நீங்கள் யோசிக்காதீங்க, ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, வெளிநாடு போங்க, நல்லா சாப்பிடுங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் செய்யுங்க, நாங்கள் எதையுமே கேட்டுக்க மாட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். பசங்க போனோடனே இவர் ஆடிட்டர்கிட்ட ஓன்னு அழுதுருக்கிறாரு. இது வரைக்கும் நம்ம வந்து சொத்து தராத பசங்க, சொத்து தரலன்னு பசங்க கோவப்பட்டு அப்பாவை அடிக்கிற அந்த கதையை தான் கேட்டிருக்கிறோம். முதல் முறையாக சொத்து வேண்டான்னு சொல்கிற நிராகரிப்பு இருக்குல்ல, அந்த வழியை அவங்க அப்பாவால் தாங்கவே முடியலையா. ஆடிட்டர்கிட்ட அவர் சொல்லியிருக்காரு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பசங்களை படிக்க வச்சேன், சொத்து சேர்த்தேன் 2 பசங்களுக்கு அப்படின்றதுக்காக, நான் என் பொண்டாட்டிக்கு ஒரு நல்ல புடவை வாங்கி கொடுத்ததில்லை, நாங்கள் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டதில்லை, ஒரு சினிமாவுக்கு போனதில்லை, ஒரு வெளியூருக்கு போனதில்லை, அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் சேர்த்தோம், இன்றைக்கி இவங்க வேண்டாம், இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் ரொம்ப செட்டில் ஆகிட்டோம், நீங்கள் பார்த்துங்கப்பா அப்படின்னப்ப நான் எனக்கு இன்னுமே புரியலையே, என் வாழ்க்கையை நான் வாழாமல் விட்டுட்டேனோ அப்படின்னு எனக்கு அழுகையாக இருக்குது. என் பொண்டாட்டி அப்பயே சொல்லுவா, ஐயோ நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அதை வாழணுயா அப்படின்னு, நான் அதை கேட்காம போயிட்டேனோ அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்லி அழுதாராம். இது ஆடிட்டர் என்கிட்ட சொன்னப்போ நான் தாங்க யோசிக்கிறேன், நம்ம பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்கணும், நல்ல ஒழுக்கத்தை கொடுக்கணும், குறைந்தபட்ச ஒரு வாழ்வாதாரத்திற்கான அடிப்படை வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுக்கணும், தப்பே கிடையாதுங்க. ஆனால் நம்முடைய மகிழ்ச்சியை, நம்மளோட சந்தோஷத்தை, நம்மளுடைய சின்ன சின்ன சுவாரஸ்யங்களை எல்லாம் தியாகம் செஞ்சுட்டு நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம்னா ஒரு கட்டத்தில் அந்த தியாகமே நமக்கு வலியா துயரமாக மாற வாய்ப்பு இருக்குங்க. அதனால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க, உங்கள் சந்தோஷத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க, சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ரசியுங்கள், அதற்கு பிறகு மற்றவர்களுக்காக தியாகம் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையை ஒரு நாளும் இழந்துடாதீங்க. நல்லதை பேசுவோம், நல்லதே நடக்கும்.